Good evening for this tri-weekly discussion group on Facebook. We have been discussing a very interesting topic called time management. Some of you would have joined late. அவங்களுக்காக இது எதுக்காக இந்த குரூப் முக்கியமாக ஆரம்பித்தோம் அப்படின்னா parents wanted some guidelines as to எப்படி குழந்தைகளை படிக்க வைக்கிறது. இன்னைக்கு கூட மார்னிங் ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சென்னையிலேருந்து ஒரு இடத்துல இருந்து. அவங்களுடைய கிரீவன்ஸ் என்ன அப்படின்னா 9th படிக்கிறான் பையன், வாரத்துக்கு ஒரு நாள் 2 நாள் தான் போகிறான் கிளாஸுக்கு, மற்ற நாள்லாம் வீட்டிலே இருக்கான், என்ன பண்ணான்னு தெரியல, அது மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ ஸ்டார்டட் திஸ் குரூப் பேசிக்கலி டு கைட் பேரண்ட்ஸ் as to how to put the children back on the rails. அதுக்காக அப்புறம் தென் நான் என்ன சொன்னேன் எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்டையும், வாட் we are looking at is a happy family, a family which is satisfied in all respect. அதில் நிறைய பேருடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம நிறைய கேரியர் வரணும், நிறைய சம்பாதிக்கணும், ஸோ மார்க் வாங்க வைக்கிறது குழந்தைகளேன்றது ஒரு சின்ன செக்மெண்ட் ஆஃப் a larger circle. சரி, பையன் மார்க் வாங்கிடுறான், கோல்டு மெடலே வாங்கிடுறான், ஐஐடியே கிடைச்சிடுது. Will that give ultimate happiness? What about the family life? What about the interpersonal relationship? So I enlarged the scope of this discussion to cover many life skills. அதில் ஒன்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம், ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அவைலபிள் ஆன் த ஃபேஸ்புக். ஒன்று நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா கம்யூனிகேஷன், அசர்ட்டிவ்னஸ், assertive communication on Lee and Cantor discuss பண்ணோம். All these things are available in my Facebook page. Then emotional intelligence பற்றி நிறையா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். Then now we are discussing now on time management. டைமே இல்லைன்றதா இன்னைய சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே. காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் எங்கே போகுது நம்ம டைமே தெரியல. திங்கக்கிழமை வந்த மாதிரி இருந்து அதுக்குள்ளே நாளைக்கு அடுத்தால வியாழக்கிழமை வந்துட போகுது. 4 நாள் ஓடினதே தெரியல. அடுத்த 2 நாள் ஜஸ்ட் வில் டிஸப்பியர். இப்போதான் எல்லாரும் ஹாப்பி நியூ இயர் சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்குள்ளேயும் 3/4 ஆஃப் த இயர் இஸ் ஓவர். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வச்சோன்னா மறுபடியும் ஆல் ஆஃப் அஸ் வில் பி கிரீட்டிங் ஈச் அதர் ஹாப்பி நியூ இயர். இப்போ தான் விஜயதசமி போன மாதிரி இருக்குது. அடுத்த விஜயதசமி அடுத்த மாதம் எட்டி பார்த்துட்டு இருக்கு. அப்போது how are we going to spend time with the children? அவங்களெல்லாம் படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களோட நம்ம பேச வேண்டாமா? அவங்க ஸ்கூலில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? அவங்களுக்காக நிறைய நம்ம சம்பாதிக்க வேணாமா? நம்ம ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்க வேண்டாமா? ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதில் முக்கியமாக ஒரு 7 கமாண்ட்மெண்ட்ஸ்ன்னு போட்டிருந்தோம். அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் டைம் மேனேஜ்மெண்ட். அதில் லிஸ்ட் யுவர் கோல்ஸ் அண்ட் செட் ப்ரையாரிட்டிஸ், அதுதான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கோல்ஸ்னால் என்ன? ஆசைகள் எல்லாம் குறிக்கோள் ஆகிடுமா? நீடெல்லாம் குறிக்கோள் ஆகிடுமா? எத்தனையோ ஆசைகள் நமக்கு இருக்குது, அதெல்லாம் குறிக்கோளா? இப்போ என்ன செய்ய விரும்புகிறேன் அப்படின்னா டின்னர் சாப்பிட விரும்புகிறேன், அதுவும் ஆசை தானே. அப்போ டின்னர் சாப்பிட்றது தான் குறிக்கோளா? இல்லை அடுத்த 10 வருஷத்துக்கு எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் அண்ட் டின்னர் நான் செக்யூர் பண்ணிக்கணும், ஒருவேளை அது குறிக்கோளாக இருக்கலாம். ஏன்னா we are talking about financial independence. So in my previous 2 episodes கோல் செட்டிங்கை பற்றி ஒரு அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதில் நான் என்ன போட்டிருந்தேன் அப்படின்னா, என்ன குறுக்க நிற்கும், வாட் will stand in the way? For example, there are students, even last time Kavya Sri was asking a couple of very relevant questions. எப்படி மேத்தமேட்டிக்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது எல்லாம். ஸோ ஃபார் எனிபடி we need to fix a target. அது இந்த 3 வருஷத்தில் நான் ப்ரமோஷன் எனக்கு வாங்குவேன் பேரண்ட்ஸுக்கு. மதருக்கு என்ன ஒரு கோலாக இருக்கலாம், அடுத்த 5 வருஷம் 6 வருஷத்தில் I want to qualify myself. At the same time எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடமைகளை நான் நிறைவேற்றணும்னு பார்க்குறேன் நினைக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ்.
5 years I want to become a doctor. Last time, one of the participants, that participant was mentioning that I want to become a sports personality. அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சரி, வாட் வில் ஸ்டாண்ட் இந்த வே நம்ம பார்க்க வேணாமா? நெருப்புன்னா வாய் சுற்றாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ we are now going to discuss what all will stand in the way. I'm going to share a PowerPoint presentation. I hope all of you are able to see this. Yes, sir. Now, it's a very interesting metaphor. In fact, நம்ம self-supervised students கூட இந்த பட்டர்ஃப்ளையும் இந்த கேட்டர்பில்லர் இந்த பட்டர்ஃப்ளையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களன்னா the colors are on the butterfly and already within what we were, can we learn from this? Can we help? These changes will most surely occur. ஏன்னா இந்த ஸ்காட் சிமர்மனுடைய போயம்ல ஒரு இது என்னன்னா, பின்னால வரக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளைக்கு உண்டான எல்லா கலரும் பார்த்தீங்கன்னா இதுலயே இருக்கு. ஆனா எங்க மறைஞ்சிருந்தது? அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு உண்டான எல்லா திறமைகளும் எல்லா ஆற்றல்களும் நம்ம கிட்ட இருக்கு. அது காலம் நமக்கு கொடுக்குமா? இப்போ பட்டர்ஃப்ளையை பொறுத்தவரையில அல்லது கேட்டர்பில்லை பொறுத்தவரை அது ஒண்ணுமே செய்ய வேணாம். அதனுடைய கூண்டுக்குள்ள போய் உக்காண்டா போறோம், தானா அது வந்து பட்டர்ஃப்ளை ஆயிடும். ஆனால் ஹியூமன் பட்டர்ஃப்ளை ஆர் நாட் லைக் தட். நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும், செஞ்சாதான் நாம் வந்து பட்டர்ஃப்ளையை போல ஒரு அழகான ஒரு கிரீச்சராக வர முடியும். அந்த பட்டர்ஃப்ளை என்பது ஒரு டாக்டராக இருக்கலாம், ஒரு இன்ஜினியராக இருக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னா பையனை நல்லா படிக்க வச்சு அவனுக்கு வழி கொண்டு வரலாம், பொண்ணை நல்லா படிக்க வச்சு அவளுக்கு கல்யாணம் பண்ணி நம்ம சந்தோஷமா இருக்கலாம். இதெல்லாம் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக நடக்க போகுது. எப்படி வந்து ஒரு கேட்டர்பில்லர் தானாக பட்டர்ஃப்ளை ஆயிடுச்சோ உங்க ஒவ்வொரு வீட்டிலும் இதெல்லாம் நடக்க போகுது. ஆனா பட்டர்ஃப்ளை தானாக வந்த மாதிரி இது வராது. என்ன குறுக்க நிக்குதுன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ எ ஹியூமன் கேட்டர்பில்லர் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல காரணம் ஒன்று லேக் ஆஃப் மோட்டிவேஷன். கோல் இருக்கு, நம்ம எழுதி வச்சிடறோம். நான் ஏற்கனவே சொன்ன போன எபிசோட்ல சில இடங்கள்ல எல்லாம் போனீங்கன்னா நம்ம குறிக்கோளை ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டோம்னா அது தானாக முடிஞ்சிடும் அப்படின்னு சில சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் உண்டு. உண்மையா இருக்கலாம், ஐ எம் நாட் டிஸ்பியூட்டிங் தட். உண்மையா இருக்கலாம், கண்டிப்பா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம். ஆனா அதே மாதிரி தானா நம்ம கோலு. சில நாள்ல நம்ம சில விஷயங்களை செய்யணும். எதனால இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா மோட்டிவேஷன் தமிழ்ல உற்சாகப்படுத்துறது நம்ம சொல்லலாம். மற்றவங்க சொல்லி நம்ம செய்யப்படுறோமா, இல்லை நமக்குள்ளேயே ஒரு வேகம் வரப்போகுதா? மோட்டிவேஷன் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு எழுச்சியா, இல்லை வெளியில இருக்கவங்க சொல்லக்கூடிய ஒரு எழுச்சியா? இந்த ஒரு கேள்வி வருது. இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி ஆகணும். லேக் ஆஃப் மோட்டிவேஷன் could be one of the reasons why we don't achieve our goal. The second one is lack of clarity. அதாவது ஒரு தெளிவே இல்லை. ஐ வாண்ட் டு கம் அப் இன் லைஃப் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அப்படின்னா என்ன? ஐ வாண்ட் டு பிகம் ரிச் அப்படின்னா என்ன? அதே மாதிரி பள்ளிக்கூட ஸ்டூடெண்ட்ஸு அப்படின்னா நான் நிறைய மார்க் வாங்கணும். நிறைய மார்க்குன்னா என்ன? பி வெரி வெரி ஸ்பெசிஃபிக். நான் ஹார்டாக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா என்ன? ஹார்டாக ஒர்க் பண்ணுறதுன்னா என்ன? நான் காலையில் 3 மணிக்கு எழுந்துக்கிறேன், ராத்திரி 12 மணிக்கு படுக்கிறேன். அதெல்லாம் ஆக்டிவிட்டிஸ். A goal should be very specific. Like I have been scoring 80% in mathematics. I want to reach 90s in the next exam to come. That is called the clarity. I was saving about 5,000 rupees per month. I want to save 5,500 from next month. That is called lack of clarity. So clarity இல்லைன்னா நம்ம கோல் தடைப்படும். அடுத்தது ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். Now மென்டல் ரெசிஸ்டன்ஸ், பிசிக்கல் ரெசிஸ்டன்ஸ், மற்றவங்களை நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அப்போ ரெசிஸ்டன்ஸே இல்லாம ஒரு வாழ்க்கை இருக்க முடியுமான்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க.
நான் ஒரு வெத்துப்பட்டி இருக்கு, மேட்ச் பாக்ஸ் இருக்கு, குச்சி இருக்கு, அந்த சைடுல ஏதோ ரசாயனம் தடவி இருக்காங்க, அந்த ரெசிஸ்டன்ஸே இல்லைன்னா என்ன ஆகும்? பத்திக்காது. அதே மாதிரி பிரேக் இருக்கு ஒரு வண்டியில, இந்த ரெசிஸ்டன்ஸ் காரணமா தானே வண்டி நிக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸே இல்லாம இருந்தா, அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள்ல பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், இம்யூனிட்டி. ஸோ சில நேரங்கள்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு இருக்கும், ஆனா ரெசிஸ்டன்ஸை பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கொண்டு வரணும். ஓவர் கம்யூனிகேஷன். நம்ம நம்ம சரியா கருத்துக்களை எடுத்து சொல்ல முடியல, இல்ல ஒரு ஆன்சர் பேப்பர்ல சரியான விடையை எழுதுறதுக்கு உண்டான அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கல, இல்ல வைவாக்கு போறோம், அந்த வைவால இன்டர்வியூல நம்ம சரியா பேச முடியல, புவர் கம்யூனிகேஷன். ரிட்டன் கம்யூனிகேஷன் சரியா இல்லை. நிறைய ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க, நான் படிக்கச்சு ஞாபகம் வருது சார், ஆனா எழுதி பார்க்கும்போது எனக்கு வரல. ஸோ புவர் கம்யூனிகேஷன் குட் ஸ்டாண்ட் இன் த வே. அனதர் ஒன் இஸ் வெரி லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ். லேக் ஆஃப் செல்ஃப் அவேர்னஸ், ரைட்? அப்போ நான் எனக்கு என்ன இருக்கு, எனக்குள்ள என்ன இருக்கு, நான் எப்படி நான் வளர்த்துக்க போறேன், அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னா கூட நம்ம கோலை நம்மளெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாது. ஐ திங்க் ஐ ஜம்ப்டு த கியூ நினைக்கிறேன். ஹியர் இட் இஸ். அடுத்தது லேக் ஆஃப் லீடர்ஷிப். லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். லீடர் யாரு, மேனேஜர் யாருன்னா பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒரு இடத்துல பண்ண போறோம். ஒரு லீடர்னா என்ன, அவருடைய குறிக்கோள் கரெக்டா இருக்கும், தெளிவா இருப்பாரு, அது புரிதல் அவருக்கு இருக்கும். அந்த லேக் ஆஃப் லீடர்ஷிப். ஒரு குடும்பத்தில் ஒரு நடத்துறோம், அப்பா அம்மாவா இருக்கும், இல்ல தாத்தா பாட்டியா இருக்கும், இல்ல பிரதரா இருக்கும், இல்ல கம்பெனில ஒரு நிறுவனத்தில் நம்ம வேலை பார்க்குறோம், அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நம்ம கொண்டு வரணும். அதனால தான் சொல்றேன், இந்த ப்ரோக்ராம் வில் பி a little holistic program. It is not just ஒரு மேலெழுந்த வழியா நம்ம பார்க்க போறது இல்லை. லேக் ஆஃப் லீடர்ஷிப். அடுத்தது லேக் ஆஃப் எஃபர்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். திஸ் இஸ் a very very important aspect. லேக் ஆஃப் எஃபர்ட். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இப்ப நம்ம உழைக்கிறது போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம அளவுல போறோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த எஃபர்ட் லெவல் எவ்வளவு கொடுக்கணுமோ அவ்வளவு கொடுக்கணும். ஒரு சின்ன கதை நான் சுருக்கமா சொல்ல விரும்புறேன். ஒரு சமுத்திரம், ஒரு சி இருந்தது, ஓஷன் வாஸ் தேர். அந்த ஓஷன்ல ஒரு குருவி என்ன பண்ணுது, ஒரு சின்ன குரூசிபிள் எடுத்துக்குது. சின்ன குரூசிபிள்ல ஒரு சின்ன கப்பாட்டு ஒன்று எடுத்துக்குது. அதனுடைய அலகுல போய் ஒரு டிராப் ஆஃப் சீ வாட்டர் கொண்டு வந்து இதுல போடுது. மறுபடியும் போகுது, கடல்ல இருந்து ஒரு சீ வாட்டர் கொண்டு வந்து போடுது. மறுபடியும் போகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு டிராப்பா இந்த குரூசிபிள்ல போட்டுட்டே வருது. அந்த பக்கமா ஒரு பருந்து மேல பறக்குது. மேலே கீழே இறங்கி வந்து என்ன நடக்குதுன்னு பாக்குது. அது அந்த அந்த ஓஷனுக்கு போறது ஒரு டிராப் கொண்டு வருது, ஓஷனுக்கு போறது ஒரு டிராப் கொண்டு வருது. அந்த பருந்து கேக்குது, குருவியார என்ன பண்ணிட்டு இருக்கிறே, உனக்கு தெரியாதா இந்த ஓஷனுக்குள்ள நிறைய மீன் எல்லாம் இருக்கு, முதல்ல எல்லா தண்ணியும் இந்த குரூசிபிள்ல கொண்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் அந்த மொத்த மீனும் எனக்கு தான் அப்படின்னு தான். அந்த குருவி நினைக்குது இதால செஞ்சிட முடியும் அப்படின்னுட்டு. ஆனா வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒருத்தருக்கு தெரியும். நான் அடிக்கடி சொல்லுதுண்டு, ஒரு ஸ்கூல் இன்னைக்கு படிக்கிறீங்க, ஒரு 10th +2 இல்ல டிகிரியோ படிக்கிறீங்க, இல்ல ஆபீஸில் இருக்கீங்க, இல்ல நீங்க ஒரு லாயரா இருக்கீங்க, இல்ல ஒரு டாக்டரா இருக்கீங்கன்னா, எஃபோர்ட், யூ ஹாவ் டு ஒர்க் வெரி வெரி ஹார்ட், ஃபோக்கஸ்ட் எஃபோர்ட். அது இல்லைன்னா கஷ்டம், ரைட்? அடுத்தது லேக் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். அப்படின்னா பர்ஸ்பெக்டிவ்னா ஒரு புரிதல் சொல்லலாம். ஒரு புரிதல், என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை நான் செய்யறது கரெக்டா இல்ல வேற ஏதாவது செய்யணுமா, இந்த கோலுக்கு பதில் வேற எதான செய்யலாமா, இந்த செயலுக்கு பதில் வேற எதான செய்யலாமா, தட் இஸ் கால்ட் லேக் ஆஃப் பர்ஸ்பெக்டிவ். இந்த குழப்பம் காரணமாக கூட நம்ம கோலை நம்ம அடையாம போயிடலாம். அடுத்தது இக்னோரன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 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 பரிமாணம் இக்னோரன்ஸ். நான் சில நேரங்கள்ல கவுன்சிலிங் பண்ணும்பொழுது there are people who are so ignorant what is happening outside தெரியல. இப்போ வியாபாரத்துல நிறைய மாற்றங்கள்லாம் வந்தாச்சு, இந்த எக்கானமி, இந்த பிசினஸ் வேர்ல்ட், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி. லாஸ்ட் வீக் ஆர் 15 days ago ஒரு +2 ஸ்டூடெண்ட் என்கிட்ட ஃபோன் பண்ணாரு. சார், இந்த பர்டிகுலர் இன்ஜினியரிங் காலேஜில் எனக்கு பயோ கெமிஸ்ட்ரியோ ஒன்று சொன்னேன், அதில் எனக்கு மைக்ரோபயாலஜி,
மைக்ரோபயாலஜி கொடுத்துருக்காங்க, அது எடுக்கலாமா? நான் எனக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் வேணும்னு கேட்குறேன் சார், எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னு கேட்குறேன், ஆனால் இதுதான் எனக்கு கிடைக்குது, எடுத்துக்கலாமா? Now, when you really go and do a research on the internet, this biotechnology is going to have a lot of future in about 5 years' time. Share market la போடுற மாதிரி நேரம்ன்றது. So people are ignorant. So ignorance இருந்ததானா we will not be able to reach our goal. Complacency என்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தைங்க. Complacency என்ன மெத்தனம்னு சொல்லுவாங்க. Complacency எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் நான் நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு நிலைமை. பல இடங்கள்ல நம்ம போய் கேட்கும் பொழுது, இவ்வளவு நேரம் படிக்கிறேன், இது போருமா? போறோம் சார், இப்படிதான் படிச்சுட்டு நிறைய மார்க் வந்துட்டு. Complacency is another major area which will stand in the way. Lack of empowerment, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எம்பவர்மெண்ட்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் விளையாட்டா சொல்லுவது உண்டு, வாட் இஸ் எம்பவர்மெண்ட்? எம்பவர் என்னுடைய பவர். நான் ஏற்கனவே சொன்னேன், என் மனதில் உதயமாகும் மிக உன்னதமான குறிக்கோள்களை அடைய நான் முற்படும் பொழுது என்னுடைய எண்ணங்களுக்கு எல்லையே இல்லாமல் போகும். என் மனம் என்னை பின்னுக்கு தள்ளும் தடைகளை வெற்றி கொள்ளும். இந்த மனசக்தியின் காரணமாக நான் எனக்குள்ளே ஒரு புதிய பிரம்மாண்டமான மிக அழகான உலகத்தை காண்பேன். சொல்ல பாருங்க, நாம ரொம்ப கிளியரா இருக்கணும். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் ஆனா இதெல்லாம் எனக்கு கிடைக்கும், நான் நிறைய மார்க் வாங்கினா இதெல்லாம் கிடைக்கும், ஒரு ஆஃபீஸராக இருக்குமா இந்த டார்கெட்டை ரீச் பண்ணி எனக்கு அடுத்த ப்ரமோஷன் கிடைக்கும், அடுத்த 6 மாதத்துல நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சேன்னா நான் சந்தோஷமா இருப்பேன், இந்த ஹேபிட்லேருந்து வெளியில வந்தேன்னா எனக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும், தினம் 1/2 hour மெடிடேஷன் பண்ணா எனக்கு ஒரு ஹார்மோனி கிடைக்கும், தினம் ஒரு 45 minutes நான் எக்ஸசைஸ் பண்ண என்னுடைய பிளட் சுகர் குறையும். இந்த ரீசன் கிடைச்சாதான் அந்த எம்பவர்மெண்ட்ன்றது கிடைக்கும். Then comes this is a very very important thing. My mother was a caterpillar. My mother was a moth. எங்க அம்மா எங்க அப்பா படிக்கல, நாங்க இந்த ஜாதி இல்லை, இந்த ஜாதின்றதுனால எனக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காது. எங்க அப்பா படிக்கல, அதனால நான் படிக்கல. அண்மையில நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன். தென்காசியில ஒரு ஸ்டூடெண்ட்டு, அவங்க என்ன, அவங்க அம்மா வந்து ஒரு பீடி சுத்துற தொழிலாளி. அவங்க அதுல பணம் பத்தலை அப்படின்ட்டு பூ தொடுத்து விற்கிறாங்க. அந்த அந்த அம்மாவுடைய பொண்ணு திடீர்னு யோசனை பண்றா, நாம ஏன் வந்து ஐஏஎஸ் படிக்கக்கூடாது, படிக்கலாம் பாஸ் பண்ணிடலாம். 23-24 இயர்ல ஷீ பாஸ்ட். ஸோ எங்க அப்பா வெறும் டிரைவர் அப்படின்னா, ஒரு பேர் கூட சொல்லலாம், தப்பு இல்லை, நந்தகோபால் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, பெரிய ஆஃபீஸரு. அவங்க அப்பா ஒரு சாதாரண லாரி ஷெட்ல தான் இருந்தாங்க. ஸோ மை மதர் வாஸ் அ மாத். ஸோ அந்த இது நான் இந்த குடும்பத்தில் படிச்சுட்டேன், இந்த ஜாதியில் பார்த்துட்டேன். எங்கள் வீட்டில் யாரும் படிக்கல, எங்கள் வீட்டில் யாரும் பணக்காரங்க இல்லை, அதனால என்ன வர முடியல. ஸோ வி ஹவ் டு கம் அவுட் ஆஃப் தட். லேக் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கையே இல்லை. யார் பேர்ல ட்ரஸ்ட் இல்லை? என் பேர்லயே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, என்னுடைய குவாலிஃபிகேஷன் பேர்ல எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, நம்ம நாட்டு பேர்ல ட்ரஸ்ட் இல்லை. சப்போஸிங் நான் ஏதோ ஒரு ஆக்ஷன் எடுக்கிறேன், ஒரு கம்பெனி மேலேயோ இல்லை ஒருத்தர் பேர்லையோ ஒரு கேஸே போடுறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க, இந்த நாட்டில் வந்து நியாயம் கிடைக்காது, இங்க ஊழல் அதிகமாக போச்சு, ஒன்னால ஒண்ணுமே முடியாது அப்படின்னா, நாம அதை கேட்டுட்டு நம்ம சும்மா இருக்க போறோமா? இல்ல நம்பிக்கை என் பேர்ல நம்பிக்கை இருக்கு, என்னுடைய ஸ்டெப்ஸ் நம்பிக்கையா இருக்குன்னு இருக்க போறோமா? இது லேக் ஆஃப் ட்ரஸ்ட். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் சொல்லலாம், இந்த ப்ரோக்ராம் நான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா எடுத்துட்டு போறேன். This will be applicable for student, it will be applicable for executives, it will be applicable for housewives also. Lack of trust அப்படின்னா, என்னால முடியும், என்னுடைய கான்சென்ட்ரேஷனை என்னால கொண்டு வர முடியும், என்னுடைய ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும், நான் படிக்கிறது தமிழ் மீடியம் தான், இருந்தாலும் என்னால் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். எத்தனையோ பேர் இருக்காங்க தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அச்சீவ் பண்ணுங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம இது முன்னாள் சீஃப் செக்ரட்டரி இறையன்பு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு குடும்பமாக பார்க்கும் பொழுது கூட ஒரு சாதாரண நிலையில் வந்தாங்களா, வரலையா? டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே எடுத்துக்கோங்களேன், வரலையா? ஸோ லேக் ஆஃப் ட்ரஸ்ட். ஸோ இந்த காரணங்களினால நம்மளால நம்மளுடைய
குறிக்கோளை அடையாம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வாட் எல்ஸ் வில் ஸ்டாண்ட் இன் த வே? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. பர்சனல் ப்ரொடக்டிவிட்டி அப்படின்னா என்னுடைய 1 மணி நேரத்தில் 2 மணி நேரம் நான் 2 மணி நேரத்துக்கு உண்டான வேலை செய்யணும் அப்படின்னா என்னென்ன வேணும் அப்படின்னா, என்னுடைய மனதை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், என்னுடைய மூளையை பற்றி நான் புரிஞ்சுக்கணும். அது நம்ம பின்னால் வரக்கூடிய எபிசோடில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்தது பேசிக் டைம் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அடுத்த சில எபிசோடில். இப்போ நான் இன்ட்ரோ மாத்திரம் கொடுக்குறேன். ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எது இம்பார்ட்டன்ட்டு எது அர்ஜென்ட்டு, அதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா கோல் அச்சீவ் பண்ண முடியாது. டைம் ஃப்ரேம் அப்படின்னா, இப்போ சாப்பிட்றோம் 8:10 சாப்பிட்டுட்டு 8:25 வெளியில் வந்துடணும். ஏனென்றால் 8:30 மணிக்கு ஒரு ஜூம் மீட்டிங் இருக்கு. காலையில் இத்தனை மணிலிருந்து இத்தனை மணி வரையில நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அது டைம் ஜோன் அப்படின்னு ஸ்கூல்ல எல்லாம் நம்ம டைம் டேபிள் போட்டு கொடுப்பாங்க பாருங்க. அந்த டைம் ஜோன் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பீரியட் என்ன, செகண்ட் பீரியட் என்ன, தேர்ட் பீரியட். அதே மாதிரி மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே அப்படின்னு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களுக்கும் உண்டான டைம் ஜோன். டூல்ஸ்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டி டூல்ஸ், டு டூ லிஸ்ட்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அது எல்லாத்தையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இன்டர் பர்சனல் ரிலேஷன்ஷிப், நம்ம எப்படி மற்றவங்களோட பேசுறோம், நம்ம திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருக்கு, நம்ம மோட்டிவேஷன் லெவல் எப்படி இருக்கு, நம்ம ஒரு குழுவாக இணைந்து செயல்பட போறோமா இல்லையா, லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், எம்பவர்மெண்ட், இதெல்லாம் குறுக்க நிற்கும். இது ரொம்ப முக்கியம். நமக்கு சில நாலேஜ் தேவைப்படும், சில டிப்ளமோ படிச்சு தான் நம்ம ஆகணும், சில சர்டிஃபிகேட் நம்ம வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்ம கோல் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் விவரமா அடுத்த இதை நான் சொல்ல போறேன். பட் ஐம் கிவிங் an intro because we have another maybe about 2 minutes or 5 minutes குள்ள நம்ம முடிக்கணும். நான் அதே சமயத்துல என்னென்ன குவாலிட்டிஸ்லாம் நமக்கு தேவைப்படுதுன்னா, என்னுடைய ஆட்டிடியூட் மே ஸ்டாண்ட் இன் த வே. ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு பொறுமையே இல்லைப்பா அப்படின்னா நான் எப்படி ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர் ஆக முடியும்? ரைட். என்னால் டீட்டெயில்ஸே ஒர்க் பண்ண முடியாது, நான் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பேன் அப்படின்னா என்னால் எப்படி ஒரு லாஜிக்கலாக கோடிங் பண்ண முடியும்? ஸோ சர்டன் ஆட்டிடியூட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கோயிங் டு த டீட்டெயில் சொல்லுவாங்க. எனக்கு கிரியேட்டிவிட்டின்ற ஆட்டிடியூடே இல்லைன்னா நான் எப்படி ஒரு R&D டிபார்ட்மெண்ட் இருக்க முடியும்? நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கும்பொழுது என் மனசை என்னால் கட்டுப்படுத்த முடியாது சார், என் மனசு அலபாஞ்சிட்டே இருக்கு, அதான் ஆட்டிடியூட், எப்படி ஒன்னால மார்க் வாங்க முடியும்? அதே மாதிரி சில நேரங்களில் சில எமோஷன்ஸ், எனக்கு சுருக்கு கோவம் வந்துடும், இல்லை எரிச்சல் ஆயிடுவேன், இல்லை மற்றவங்க அச்சீவ் பண்ணுறதை பார்த்து என்னால் பொறுத்துட்டு இருக்க முடியாது. தட் வில் ஸ்டாண்ட் இன் த வே. ஈகோ அப்படின்பாங்க. ஈகோன்னா நான் யாரு, அவர் யாரு, அவர் என்ன சொல்றது, நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும், நான் சொல்றதை நீ கேளு, அது ஈகோ. அடுத்தது ஃபீலிங்ஸ், ஹாப்பினஸ், சேட்னஸ், இரிட்டேஷன். இந்த ஃபீலிங்ஸ் வில் ஸ்டாண்ட் இன் த வே. ரைட். அடுத்தது டிரைவ்னா தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, எள்ளுன்னா எண்ணெய் நிற்கிறாம்பா அந்த ஆடு அப்படின்பாங்க. அந்த டிரைவ் அடுத்த சில எபிசோட்ல என்னால் முடிஞ்சதானே ஒரு பர்டிகுலர் வீடியோ நான் போடுறேன். மைக்ரோசாஃப்டினுடைய CEO அவருடைய டிரைவ், அவருடைய எனர்ஜி நம்ம பார்க்க போறோம். பங்க்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 8:30னா 8:30 I should be able to open the Zoom meeting. காலையில் 8:30 மணிக்கு வெளியில போய் 8:30 மணிக்கு வெளியில போனோம். பங்க்சுவாலிட்டி இல்லைனாலும் நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியாது. வேல்யூஸ்னா பண்புகள் சொல்லுவாங்க. சில பண்புகள் நமக்கு அவசியமாக தேவைப்படும். இதை நான் பின்னால நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இருந்தாலும் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். எனர்ஜி மேனேஜ்மெண்ட், பிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் ஃபிட்னஸ். பிசிக்கல் ஃபிட்னஸ் தினம் எக்ஸசைஸ், அது இல்லைன்னா முடியாது. பாருங்க, ஆஸ் யூ கெட் ஓல்டர் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ நான் சொல்றதுடைய அர்த்தத்தை நீங்க அப்போ புரிஞ்சுப்பீங்க. யூ ஹேவ் டு ஒர்க் வெரி ஹார்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் வந்ததுனா ஒரு நாளைக்கு குறைஞ்ச வச்சு 7 மணி நேரம் படிக்கணும்னா எங்கேருந்து வெயில் இருந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க பசங்கள்லாம். அதே மாதிரி மென்டல் ஃபிட்னஸ், ஸ்டாமினான்னு சொல்லுவாங்க. மென்டல் ஸ்டாமினா, பிசிக்கல் ஸ்டாமினா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹேபிட்ஸ் அண்ட் ட்ரெய்ட்ஸ். ஹேபிட்னா பழக்க வழக்கங்கள், ட்ரெய்ட்ஸ்னா அது க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹேபிட்ஸ். நான் எப்போ பாரு சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன், நான் அளவில்லாமல் சாப்பிடுவேன், இல்லை நான் அதிகமாக தூங்குவேன், இல்லை என்னுடைய ஹேபிட்டு நான் போஸ்ட்பான் பண்ணுவேன் எந்த வேலையுமே அப்படின்னா தட் வில் ஸ்டாண்ட் இன் தி வே. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மேனேஜிங் பீப்புள்.
மேல போக 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 we will have to deal with more of people issues than of technical issues. Managing people பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கில் செட் நம்ம கண்டிப்பா இந்த ஒவ்வொரு செக்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸ்கில் செட் அதான் நான் முன்னொரு எபிசோட்ல போட்டு நானே அப் ஸ்கில்லிங்னு சொல்லுவாங்க. இப்போ 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்ல இல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ரோட்ல நடந்ததோ சைக்கிள் போனதோ அந்த வச்சுட்டு இப்ப நம்மள ரோட கிராஸ் பண்ண கூட முடியாது. Now typing has become very essential thing, right? Assertiveness has become essential. Ability to say no has become essential. Skill set is very, very important. Tools and infrastructure. எந்த மாதிரி டேபிள் இருக்கு, எந்த சேர்ல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், என்னுடைய மொபைல் போன் என்ன வச்சிருக்கேன், அதனுடைய கெப்பாசிட்டி எவ்வளவு, அந்த கேமரா கிளாரிட்டி எப்படி இருக்கு, இதெல்லாம் என்னுடைய கம்ப்யூட்டர்ல எவ்வளவு ஸ்டோரேஜ் இருக்கு, நான் எடிட்டிங் பண்ற சாஃப்ட்வேர் எனக்கு இருக்கா. ஸோ இந்த டூல்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்விரான்மெண்ட், எந்த ஒரு சூழ்நிலையில நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக நான் ஏற்கனவே சொன்னேன், லிஸ்ட் யுவர் கோல், செட் கரெக்ட் ப்ரையாரிட்டி. இதான் முதல்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். ஐடென்டிஃபை லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் கோல் நம்ம சொன்னோம். தோஸ் ஹூ ஜாயின் லேட், இதுதான் அந்த 7 கமாண்ட்மெண்ட்ஸ் நான் சொன்னேன். மூணாவது, ஆர்கனைஸ் ஒரு வீக் அண்ட் டே, பின்னால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபோக்கஸ் ஆன் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். சரி, பல விஷயங்களை செய்கிறோம், அதுல ஒரு விஷயம் நம்மளை இனம் கண்டு காமிக்கும், அதுதான் பிரேக் த்ரூ இஷ்யூஸ். வாட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் யூஸ் ஆஃப் மை டைம் ரைட் நவ்? இப்போ எனக்கு இருக்க நேரம் ஆயிடுச்சு, இன்னும் அரை நிமிஷத்துல முடிக்கணும். என்ன சொல்ல போறேன்? ஸோ வாட் இஸ் த பெஸ்ட் யூஸ் பாசிபிள் யூஸ் ஆஃப் மை டைம் ரைட் நவ்? ஆர்கனைஸ் எஃபெக்டிவ் மைசெல்ஃப் எஃபெக்டிவ்லி. நான் கரெக்டாக பிளான்டாக இருக்கணும், இல்லை எதையா தேடிட்டே இருக்கணும், இல்லை எதையாவது தொலைச்சி தேடிக்கிட்டே இருக்கணும். கடைசி, டூ இட் நவ். இதை போஸ்ட்பான் பண்ணாம நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. ஆக கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது நம்முடைய நேரம் நமக்கு நண்பனாகவும் இருக்கலாம், எதிரியாகவும் இருக்கலாம். நம்ம நேரத்தை நட்போட நம்ம நகர்ந்தோம்னா எதை ஒன்று நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஞானம் கருதினும் கீழ்கூடும், காலம் கருதி இடத்தாட் செய்யும். இன்னைக்கு நான் ஒரு பத்திரிகைக்கு ஒரு ஆர்டிகிள் எழுதினேன். அதுல என்ன எழுதினேன்னா, எதிர்நேரனும் இடர்பட மாட்டோம். அதுல எழுதும் பொழுது எல்லாருமே இந்த உலகத்துல பறக்கிறோம், எல்லாருமே மனித பிறவிதான் பறக்கிறோம். எல்லாருக்கும் 2 கண்ணு, நமக்கு 2 கண்ணு. எல்லாருக்கும் 2 காது, நமக்கு 2 காது. எல்லாருக்கும் ஒரு மூக்கு, எல்லாருக்கும் ஒரு வாய். எல்லாரும் உடம்புல எத்தனை போன்ஸ் இருக்கும், அதுதான் நம்ம உடம்புல இருக்கு. எல்லாரும் உடம்புல ஓடுற பிளட் தான், கெமிக்கல் கான்ஸ்டியூட் தான் எனக்கும் இருக்கு. அப்போ என்ன வித்தியாசம்? நம்ம திங்க் பண்ணத்துல வித்தியாசம் இருக்கு. அதை தான் இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். I hope I made myself clear today, and I have a few minutes. In fact, I've exceeded my time limit of 9 o'clock because I had to debrief. The forum is open for question. Anybody can ask questions. I can take 3 questions maximum today. Kavya Sri, சொல்லுங்கம்மா. சார், நாங்க மேத்தமேட்டிக்ஸ் நாங்க நல்லா கத்துக்கிறோம் சார். மேத்தமேட்டிக்ஸ் நாங்க ட்ரை பண்றோம். பட் அதே சமயம் அதுல வருது. பட் நாங்க அதே சமயம் போடும் போது எங்களுக்கு அது மறந்து போயிடுது. அப்போ நாங்க எப்படி சார் டைம் மேனேஜ் பண்றது? ஓகே, மறதின்றதே மறந்துடுங்க. ஃபியூச்சர் there is no such thing as poor memory. நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம், எனக்கு மெமரி குறைவு, என்னால மறந்துடுவோம். அது இட் இஸ் அ ராங் ஸ்டேட்மெண்ட். உங்களால நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஒரு ஸ்டூடெண்ட் வராரு, எனக்கு மேத்தமேட்டிக்ஸ் மறந்துடுது. அவர்கிட்ட கேட்குறேன், சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் டீம் நேம் சொன்ன கிடையாது சொல்றாரு, இந்தியன் கிரிக்கெட்டும் கிடையாது சொல்றாரு. அது ஞாபகம் இருக்குன்னா இதே ஞாபகம் வரல. அது ஒண்ணு. ரெண்டாவது, காவியஸ்ரீ மேடம், ரிப்பீட்டடா ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில். எழுதிக்கலாம் நீங்க, இல்லை நான் ஃபேஸ்புக்கில் நீங்க எழுதிக்கலாம். ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில். ரெப்பிட்டேஷன் இஸ் த மதர் ஆஃப் ஸ்கில். நான் ஏற்கனவே ஒரு இந்த ஜூம் மீட்டிங்ல சொல்லியிருக்கேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு குணக்குடி வைத்தியனா அவர்களை சந்திப்பதற்கு எனக்கு ஒரு நேரம் கிடைச்சது. அப்போ சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு கச்சேரி, 4 மணி நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு போறாரு. என்ன சார், நீங்க வயலின்ல பெரிய ஆடு, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணோம்னா? ஆமா, நான் ப்ராக்டிஸ் பண்ணாதான் எனக்கு நினைவு இருக்கும். ஸோ மை அட்வைஸ், சஜஷன் டு காவியஸ்ரீ இஸ், 4 வாட்டி போட்டா மறக்குதுன்னா 5 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க.
5 வாட்டி கணக்கு போட்டா மறக்குதுன்னா 6 வாட்டி பண்ணி பாருங்க. எத்தனை முறைன்னா எத்தனை முறை போட்டா மறக்காதோ அத்தனை முறை நீங்க போடணும். That is what is required, especially for mathematics. Okay, next question goes to whom? Yes, Mr. மூர்த்தி சார் வந்திருக்காரு, முதல் முறை வந்திருக்காரு, சான்ஸ் கொடுப்போம். அப்புறம் ரம்யா ஸ்ரீ கேன் ஆஸ்க். மூர்த்தி சார், யூ ஹேவ் டு அன்மியூட் யுவர் செல்ஃப். சொல்லு, அன்மியூட் பண்ணுங்க. வணக்கம் சார். சொல்லுங்க மூர்த்தி சார். சார், எனக்கு வந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர். சொல்லுங்க. என்னோட பையன் வந்து 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். நான் அவனை வந்து 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நோட் பண்ணிட்டே இருக்கிறேன். அவனை வந்து அவனோட மைண்ட் செட்டப் வந்து அந்த ஸ்டடியில வரவே மாட்டேங்குது. அவனோட கான்சென்ட்ரேட் வந்து படிப்புல வர மாட்டேங்குது சார். நான் அவனை 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்தே நோட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவன் நான் அங்க வந்து ஸ்கூல்லவே என்கொயரி பண்ணும்போது டீச்சரும் அதே தான் சொல்லுறாங்க. அவன் வந்து படிப்புல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணவே மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு. அப்புறம் நான் இருக்கிறேன், நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். நான் வெக்கேஷன் லீவ்ல போகும்போது அவனை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அவனை ட்ரெயின் பண்ணி கொண்டு போனோம்னா அவன் அந்த எதிர்க்கே வரவே மாட்டேங்கிறான். ஓகே ஓகே, உங்க கேள்வி என்ன? ஈவன் நான் அவனை வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம ஒரு இடத்துல உட்காந்து தனியா உட்காந்து அவனை படிக்க சொன்னாலும் அவன் மைண்ட் செட்டப் வந்து தன்னைத்தானே யோசிக்கிற ஒரு கான்சென்ட்ரேட்ல இருக்கிறான். ஓகேங்க, ஓகே ஓகே, ரைட். சோ நான் அவனை எப்படி நான் ட்ரெயின் பண்ணதுன்னு எனக்கு தெரியலங்க சார். ரைட். நான் இந்த ஜூம் மீட்டிங்ல ஒரு பர்டிகுலர் மீட்டிங்ல என்ன போட்டிருந்தேன், மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதை நான் பின்னால் வரக்கூடிய ஒரு நாள் ஃபுல்லாக அதுக்காக நான் செலவு பண்ண போகிறேன். நம்மளாம் இல்லை, முன்னாலெல்லாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 2 விதமாக பிரித்தாங்க குழந்தைகளை. ஒன்று புத்திசாலி குழந்தைகள், ஒன்று மக்கு குழந்தைகள். இவங்க எதை வச்சு பிரிக்கிறாங்கன்னா, ஒரு டெஸ்ட் வைப்பாங்க, நிறைய மார்க் வாங்கிட்டா புத்திசாலி, ஃபெயில் ஆகிட்டா மக்கு. ஸோ டாக்டர் ஹோவர்ட் கார்ட்னர் என்ன சொன்னார், 8 விதமான புத்திசாலித்தனங்கள் இருக்கு. மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ், கினெசெட்டிக் இன்டெலிஜென்ஸ், லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமேட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ், இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ், இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஃபேஸ்புக்கில் இதை நான் போடுவேன், அப்போ நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹோவர்ட் கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் என்ற ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. டெண்டுல்கர் அவர்கள் 9th அப்புறம் படிக்கலைங்க. அவருக்கு படிப்பில் நாட்டம் இல்லை. அவர் கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் சேர்ந்தவர், அதனால கிரிக்கெட்ல வந்தார் அவர். அதே மாதிரி ஒரு பையன் இருந்தான், அந்த பையன் எப்போ பாரு கிரிக்கெட்டே இருப்பான். அம்மா வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்பா திட்டுவார், எப்போ பாரு கிரிக்கெட் இருக்கிய எல்லாரும் கிறுக்கேன். அவர் தான் பின்னால வால்ட் டிஸ்னியா வந்தார். அதனால உங்க குழந்தைக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பாருங்க, அந்த இன்ட்ரெஸ்ட்ல அவனை கொண்டு வாங்க. அதனாலதான் இந்த டாக்குமெண்ட் இப்ப எல்லாருக்கும் இதை பத்தி அதிகமா பேசிட்டு இருக்காங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு வந்துட்டு இருக்கு, NEPன்னு வந்துட்டு இருக்கு. இது இன்னைக்கு தமிழ்லயும் இருக்கு, படிச்சு பாத்தீங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பி அவனை போர்டு எக்ஸாம் எழுத வச்சு, 10th எழுத வச்சு, +2 எழுத வச்சு, அவர் இன்ஜினியர் ஆகணும் பண்ணி அது பதில் அவர் எதுல இன்டெலிஜென்ஸ் இருக்கோ, எதுல நாட்டம் இருக்கோ, எதுல ஆர்வம் இருக்கோ அதுல கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ஒண்ணு பண்ணா மூர்த்தி சார், நீங்க என்னுடைய நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, அதுல இருக்கும் 9894015201 9894015201 9894015201. எனக்கு பர்சனல் மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, உங்களுக்கு நான் நேரம் கொடுக்குறேன். இன்னும் கொஞ்சம் டீட்டெயில நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இதை பத்தி. சரிங்க சார். கேள்வி ரம்யா கண்ணன் அவர்களுக்கு போகுது. சார் சொல்லுங்கம்மா. சார், இப்போ லாஸ்டா அந்த குவாலிட்டிஸ்ல வந்து ஆட்டிடியூட், எமோஷன்ஸ், ஈகோ, ஃபீலிங்ஸ், டிரைவ், பங்க்சுவாலிட்டி, வேல்யூஸ் சொன்னீங்க சார். அதுல வந்துட்டு எனக்கு இப்ப என்ன டவுட்னா, எமோஷன்ஸ் வேற ஃபீலிங்ஸ் வேறயாங்க சார்? எமோஷன்ஸ் வேற. எமோஷன் ஃபீலிங்ஸ் ஒன்றோடு ஒன்று ரொம்ப தொடர்புடைய ஒரு விஷயம். உணர்வுகள் என்பது ஃபீலிங்ஸ் அப்படின்றது சந்தோஷமா இருக்கேன், வருத்தமா இருக்கேன்,
அந்த உணர்வுகளுடைய ஒரு செக்மெண்ட் தான் ஃபீலிங்ஸ். எமோஷனலி ஸ்ட்ராங் அப்படின்னா கோவம் வந்தா கூட அவ கோவத்தை அடக்குறாரு பாருங்க, அது எமோஷன். கோவம் ஒரு சட்டை தூக்கி போறது, ஏதாவது டேமேஜ் பண்ணிடுறது, எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இல்லை. I will cover this next episode. What is the difference between emotion and feeling? நான் இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்கிறேன், ஏன்னா இப்பவே மணி 9 minutes past 9 o'clock. நேரத்தை நாளைக்கு மறுநாள் இது okay sir. Okay thank you sir. Already, and I can take one more question if somebody is interested. நான் 3 question சொன்னேன், 2 question ஆயிருக்கு. I can take one more question. Sir, shall I can speak, sir? Yeah, Kavya, சொல்லுங்கம்மா. சார், இப்போ எங்க ஸ்கூல்ல வந்து ஒரு போர்டு இருக்கும் சார், கிரியேட்டிவ் போர்டுன்னு ஒன்னு இருக்கும் சார். அதுல வந்து நீங்க சொன்ன வாட் வில் ஸ்டாண்ட் இன் தி வே, அத வந்து நாங்க அப்படியே எழுதி அது மேல போட்டா மத்தவங்களுக்கும் அது தெரியும்ல சார்? தாராளமா போடலாம். நாளைக்கு போயிட்டு இதை போட்டு தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ எங்க குறிக்கோளுக்கு தடையாக இருக்கக்கூடிய பரிமாணங்கள் அப்படி போட்டு அழகா நீங்க போடலாமா. நல்லா பண்ணாங்க. இப்ப நம்ம படிச்சதை 4 பேர்கிட்ட சொல்லலாம், மற்றவங்க சொல்லும் போது நம்ம மனசுல அதை நல்லா ஆழமாக பதிவதற்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, தேங்க்யூ வெரி மச். குட் நைட் ஆல் ஆஃப் யூ.